வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எந்த விவகாரத்திலும் தமிழ்நாடுடன் சண்டையிட தங்களுக்கு விருப்பம் இல்லை. தமிழ்நாடு எங்களது சகோதர மாநிலம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் மாறுபட்ட கருத்து. செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியும், நீதிமன்ற காவல் சட்டவிரோதமில்லை என மற்றொரு நீதிபதியும் தீர்ப்பு. இந்தி தேசிய மொழியா? ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கும் வேலை. ஒன்றிய பாஜக அரசுக்கு வைகோ எச்சரிக்கை. சென்னையில் நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை தொடக்கம். முதற்கட்டமாக சென்னையில் 82 ரேஷன் கடைகளில் விற்பனை. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை கண்டிக்க தயங்கக்கூடாது. பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு எங்களது சகோதர மாநிலம். அவர்களுடன் எந்த விவகாரத்திலும் சண்டையிட விருப்பம் இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்போவதாக அறிவித்த நாளிலிருந்து கர்நாடகா தமிழ்நாடு அரசியலில் விவாதங்களும் கண்டனங்களும் எழத் தொடங்கியது. இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிகளை தமிழக அரசு முறியடிக்கும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழக அரசுடன் கர்நாடக அரசு பேசினால் வரவேற்பதாகவும், ஏன் அங்கு அணை கட்டக்கூடாது என்பதை காரணத்தோடு விளக்கம் கொடுப்போம் எனவும் கூறினார். தேவையே இல்லைன்ற ஏன்னு கேட்டால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் கமிஷன்லையும் சரி அல்லது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங்கிலும் சரி மேகதாதை பற்றி பேசக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. ஜன்சக்தி மினிஸ்டரும் அது பேசக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டார். ஆக அவங்களே போட்டு போய் நாமே கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்நிலையில் மேகதாது பிரச்சனையை 2 மாநிலங்களும் பேசி தீர்க்க வேண்டும் என அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாடு எங்களது சகோதர மாநிலம். அவர்களுடன் எந்த விவகாரத்திலும் சண்டையிட எங்களுக்கு விருப்பம் கிடையாது என கூறினார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்கப் போவதாக அவர் கூறினார். செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியும், நீதிமன்ற காவல் சட்டவிரோதமில்லை என மற்றொரு நீதிபதியும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளதால் ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்கள் இதோ. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆட்கொணர்வு மனு மீது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என கூறி அவரை நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என நீதிபதி நிஷா பானு உத்தரவிட்டார். இந்த மனு விசாரணைக்கு ஏற்றதல்ல என கூறி செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தொடர்ந்த மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஆட்கொணர்வு வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்காக தலைமை நீதிபதியிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. 3வது நீதிபதி அளிக்கும் தீர்ப்பே செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பாக இருக்கும் என்று தற்போது கூறப்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி வழங்கிய தீர்ப்பில் இந்த மனு விசாரணைக்கு ஏற்றதல்ல என்றும், சிகிச்சையில் இருக்கும் நாட்களை நீதிமன்ற காவலாக எடுத்துக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். சிறையில் உள்ள மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெறலாம் என்றும், உடல்நலம் சரியான பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என கூறியிருந்தார். மேலும் மருத்துவர்கள் ஒப்புதல் அளிக்கும் வரை காவிரி மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கலாம் என்றும், மருத்துவமனையில் இருந்து சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கலாம் என தெரிவித்தார். அதேபோல் சிகிச்சை முடிந்த பின் சிறை மாற்றம் அல்லது அரசு மருத்துவமனைக்கு மாற்ற பரிந்துரைக்கலாம் என நீதிபதி சக்கரவர்த்தி கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி பிரபாகரன். இந்தி தேசிய மொழியாக மதிக்கப்பட வேண்டும் என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசியிருப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கும் வேலை என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
நமது தேசிய மொழியின் முதன்மையை புரிந்து கொள்வது முக்கியம். ஏனெனில் இது நமது உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுவதாக தெரிவித்துள்ள வைகோ, நமது ஒற்றுமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் மாநில மொழிகளை பேசுவதற்கு பயன்படுத்தலாம் என குறிப்பிட்டார். ஒன்றிய சுகாதாரத்துறையில் உள்ள அதிகாரப்பூர்வ பணிகளில் இந்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், இந்தியை பரப்புவதற்கும் ஆண்டு திட்டத்தில் உள்ள இலக்குகளை நிறைவேற்றுவதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் அலுவல் மொழித்துறையால் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் உள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மற்றும் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக இந்தியை சுகாதார அமைச்சகம் அங்கீகரிப்பதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் தேசிய மொழிகள்தான் என தெரிவித்தார். மக்கள் பேசுவதற்கான மொழிகள் மட்டுமே என்று ஒன்றிய அமைச்சர் சிறுமைப்படுத்தியது கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ள வைகோ, ஒன்றிய பாஜக அரசு இந்தி மொழியை மட்டும் தேசிய மொழி என்று அங்கீகரிப்பதும் இந்தி மொழியை திணிப்பதும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரானதாகும் என தெரிவித்தார். இந்தியாவில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்று இந்து ராஷ்டிர செயல் திட்டத்தை பாஜக அரசு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது ஒருமைப்பாட்டுக்கு உழைவைக்கும் வேலை என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் உள்ள நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்பனை தொடங்கியுள்ளது. தக்காளி விளைச்சல் மற்றும் வரத்து குறைவு காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி பல மாநிலங்களில் தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்ததால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து தக்காளி விலை உயர்வு குறித்த ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், நியாய விலைக் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார். அதன்படி சென்னையில் உள்ள நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்பனை தொடங்கியுள்ளது. நியாய விலைக் கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் ஒருவருக்கு 1 கிலோ தக்காளி மட்டுமே வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கடையிலும் 50 கிலோ முதல் 100 கிலோ வரை விற்பனை செய்ய கூட்டுறவுத்துறை முடிவெடுத்துள்ளது. சென்னையில் 82 ரேஷன் கடைகள் மூலம் தக்காளி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை கண்டிக்க SCO தயங்கக்கூடாது என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO 23வது மாநாடு இந்தியா சார்பில் பிரதமர் மோடி தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் என ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், ஆப்கானிஸ்தானின் நிலைமை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் விவாதிக்கப்பட்டது. அப்போது காணொலி மூலமாக உரையாற்றிய பிரதமர் மோடி, பயங்கரவாதிகளுக்கு சில நாடுகள் அடைக்கலம் கொடுத்து வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் கூறினார். சில நாடுகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தங்கள் கொள்கைகளின் கருவியாக பயன்படுத்துவதாகவும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக தெரிவித்த பிரதமர், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை கண்டிக்க SCO தயங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 404 கோடியில் விரிவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. காலை உணவு திட்டம் குறித்து அண்மையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதில் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கப் பணிகள், தேவையான உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. மேலும் இந்த திட்டத்துக்கான முன்னேற்பாட்டு பணிகளை துரிதமாக முடித்து ஜூன் மாதத்தில் காலை உணவு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்த நிலையில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காலை உணவு திட்டத்தை 404 கோடியில் விரிவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் செயல்படும் 31,008 அரசு பள்ளிகளில் பயிலும் 15.75 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக காவிரியை விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த KS அழகிரி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தெளிவான விஷயங்களை சொல்லி இருப்பதாகவும் அரசியல் காரணங்களுக்காக காவிரியை விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை எனவும் கூறினார். பாஜக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான வரைவு திட்டத்தை கொண்டு வந்த போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை என தெரிவித்த KS அழகிரி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது மேகதாது அணை விவகாரத்தில் உறுதியுடன் போராடுவதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சனை எந்த விதமான பின்னடைவும் அதனால் தமிழகத்திற்கு வராது.
நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். 2 காரணங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒன்று, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர், நிமிர்ந்து பேசக்கூடியவர், நம்முடைய தரப்பு வாதங்களை உறுதியாக வைக்கக்கூடியவர். மற்றவர்களைப் போல வளைந்து நெளிந்து கூனி குறுகி எதையும் விட்டு கொடுத்து விட மாட்டார். அதனால் கர்நாடக காவிரி பிரச்சனையில் நமக்கு எந்த பின்னடைவும் வராது என்கின்ற உத்தரவாதத்தை தமிழக காங்கிரசினுடைய தலைவர் என்கிற முறையில் நானே உங்களுக்கு வழங்குகிறேன். 2வது, இது ஒரு ஃபெடரல் சட்டம், கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாடு. எல்லோருக்குமான அதிகாரம் மிக சரியாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்தினுடைய உரிமையையும் நாம் இழந்துவிட முடியாது, இழந்துவிட மாட்டோம். மேலும் உச்சநீதிமன்றம் தெளிவான வரைமுறைகளை, வழிகாட்டுதல்களை காவிரி பிரச்சனையில் வழங்கி இருக்கிறது. எனவே காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்பது எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நகைக்கடை உரிமையாளர் தற்கொலை சம்பவத்தில் காவல்துறையினர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தேரடி தெருவில் நகைக்கடை நடத்தி வந்த 65 வயது ராஜசேகரன் மற்றும் அவரது மனைவி தனலட்சுமியை கடந்த ஜூன் 22ஆம் தேதி திருச்சி KK நகர் குற்றப்பிரிவு காவல் பிரிவு உதவி ஆய்வாளர் உமாசங்கரி தலைமையிலான காவல்துறையினர் திருட்டு நகை வாங்கியதாக கூறி இருவரையும் விசாரணைக்காக திருச்சிக்கு அழைத்துச் சென்றதை வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதில் மனமுடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளராக பொறுப்பு வகித்த ராஜசேகரன் கடந்த ஜூன் 26ஆம் தேதி இரவு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவரது உறவினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், தங்கம் வெள்ளி வியாபாரிகள் சங்கம் என பலரும் ராஜசேகரின் தற்கொலைக்கு திருச்சி KK நகர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் துன்புறுத்தலே காரணம் என்று கூறி உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை வைகோ குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தஞ்சை ADSP முத்தமிழ் செல்வன் சாலை மறியல் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட திருச்சி KK நகர் குற்றப்பிரிவு காவல்துறை SI உமாசங்கரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அவரது கடையில் ராஜசேகரன் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தனது சாவுக்கு திருச்சி காவல்துறையினர்தான் காரணம் என எழுதி வைத்துள்ளதை குறிப்பிட்டுள்ள வைகோ, இதுகுறித்து விசாரணை நடத்தி காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் உயிரிழந்த ராஜசேகரன் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 5ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மணிப்பூரில் மைதேயி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கும் இடையே தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் அங்கு அமைதி நிலை திரும்ப பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் பிரேன் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்தில் மாநிலத்தின் பிரதான தொழிலாக இருக்கும் விவசாயம் மீண்டும் சீரான முறையில் நடைபெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் மாநிலம் முழுவதும் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்திய அவர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 5ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. யாராக இருந்தாலும் சுய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மாமன்னன் திரைப்படம் தொடர்பான விமர்சனத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கும் அரசியல் கட்சியில் இருந்தாலும் கட்சியில் உள்ள மாற்று சாதியினர் ஏற்ற தாழ்வுகளை அவர்களுக்கு எப்படி நிகழ்த்துகிறார்கள் என்பதை அப்பட்டமாக காட்சிப்படுத்தியிருப்பதாக மாமன்னன் திரைப்படம் குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் விமர்சனம் செய்திருந்தார். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் விமர்சனம் குறித்து பதிலளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், யாராக இருந்தாலும் சுய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எங்கு நடந்தாலும் தப்புதான் என கூறினார். யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் நீங்கள் இன்னும் திருப்பி அதை ஏன் இன்னொரு வேற ஒரு கேள்வி கேட்டு அது எதுக்கு இன்னும் பெருசு பண்ண புரியல. தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான். அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு அந்த எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி நடத்திருக்கிறாரு. பெரியார், அண்ணா, கலைஞர் எங்களை வழி நடத்திருக்கிறாரு.
எங்கள் தலைவரும் அதை அப்படி தான் வழி நடத்துறாரு. இந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி, ரெண்டாவது கேள்வி, இந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி இம்பாக்ட் இந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி நாங்கள் எதுவும் பண்ணலையே, நீங்களும் தான் அதை உருவாக்குறீங்க. மோடி என்ற பெயர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ராஞ்சியில் நடந்த தேர்தல் பேரணியில் ராகுல் காந்தி அனைத்து மோடிகளும் திருடர்கள் என்ற கருத்துக்காக பிரதீப் மோடி என்ற வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார். பிரதமர் மோடியின் குடும்ப பெயரை பற்றி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இருப்பினும் அவரது வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. இதனிடையே ராகுல் காந்திக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தல் போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சினிமா டிக்கெட் கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள அனுமதி கோரி திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசிடம் மனு அளித்துள்ளது. அதில் மல்டிபிளெக்ஸ் ஏசி தியேட்டரில் 150 ரூபாய் டிக்கெட்டை 250 ஆகவும், மல்டிபிளெக்ஸ் ஏசி இல்லாத தியேட்டரில் குறைந்தபட்ச கட்டணத்தை 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் ஏசி இல்லாத தியேட்டர்களில் கட்டணத்தை 80 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் ஜூலை 6ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திமுக நகரமன்ற உறுப்பினர்களை அவதூறாக பேசிய வானதி சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொள்ளாச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் உதவி கண்காணிப்பாளரிடம் திமுகவினர் மனு அளித்தனர். மத்திய அரசின் இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் தனியார் அரசு மற்றும் கலைக்கல்லூரியில் வேலூர் நேரு இளைஞர் மையம் சார்பில் மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகள் துவங்கியது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பலூர் ஊராட்சி ஒன்றியம் நாயகனை பிரியால் ஊராட்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் 4.39 லட்சம் மதிப்பீட்டில் 16 கிலோவாட் மின்மாற்றிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மின்சார செயற்பொறியாளர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அடுத்த அண்ணாநகர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி, கோட்டாட்சியர் பானு, அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக, அதிமுக, தேமுதிக ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் உத்தரமாதா கோவில் பகுதியில் நகை பாலிஷ் செய்து தருவதாக கூறி மோசடி செய்த வட மாநில இளைஞர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் ஆய்வறிவு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் பார்வையற்றோர் சுய தொழில் செய்வதற்கான உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் ஏரி மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் தாமதமாக செய்யப்படுவதால் பல்வேறு வகைகளில் அனைவரும் அவதி அடைந்து வருகின்றனர். எனவே கொடைக்கானல் ஏரி மேம்பாட்டு பணிகளை விரைவுபடுத்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சாநகரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட நிலத்தை பலர் ஆக்கிரமிப்பு செய்ததை உடனடியாக அகற்றி குடிமனை பட்டா வழங்கி வீடு கட்டி தருமாறு அப்பகுதியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் புறா வளர்ப்பு சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட புறா பந்தயத்தில் நீண்ட நேரம் சிறகடித்து பறந்த புறாக்களுக்கு பரிசு கோப்பையுடன் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அருகே கணவன் தொடர்ந்து குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த மனைவி கட்டையால் தாக்கியதில் கணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கைகளில் கொடிகளை ஏந்தி அனுமதி இல்லாமல் புதிய பேருந்து நிலையம் நோக்கி பேரணியாக வந்தனர். பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் பேரணியை தடுத்து நிறுத்தியதால் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஐயனார் ஆலய ஆனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அப்பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாகையில் குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாகை திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பள்ளி வளாகத்தில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராசன், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கோவையில் முதல் முறையாக பெட் கார்னிவல் மற்றும் பூனை கண்காட்சி இந்துஸ்தான் கல்லூரியில் வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் பூனை மற்றும் நாய்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்க இருப்பதாக இண்டி பெட் அனிமல் வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதிக அளவு பத்திரப்பதிவு நடந்துள்ளதாகவும் அதில் சில முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் வந்த தகவலை அடுத்து துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் 10 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அரசியல் அதிகார களத்தில் பெண்கள் வரவேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில பொதுச் செயலாளர் ஆதிமொழி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கல்வி கலாச்சார விவகாரங்களுக்கான 20 நாட்கள் பயிற்சி முடிந்து சென்னை திரும்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில பொதுச் செயலாளர் ஆதிமொழிக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பூங்கொத்து அளித்தும் சந்தன மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உலக நாடுகளான எல்லா நாடுகளிலும் பெண்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகின்றனர் என தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து 6 பேரை தேர்வு செய்ததற்கு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்துக்கு நன்றி தெரிவித்தார். எல்லா நாடுகளிலுமே பெண்களை ஒரு 2ஆம் தர குடிமக்களாகத்தான் அங்கேயும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் தான் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவிலும் பெண்களை 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் கருப்பரின மக்களுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட ஆனால் கருப்பரின மக்களுக்கு அநேக இடங்களில் விடுதலை கிடைக்கப்படாமலே இருக்கிறது. அவர்களுக்கான முழு சுதந்திரம் அங்கே கிடைக்கப்படாமல் இருக்கின்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து 43,616 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 43,616 ரூபாய்க்கும், மேலும் கிராமிற்கு 17 ரூபாய் அதிகரித்து தங்கத்தின் விலை 5,452 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவின் யூனான் மற்றும் சாங்ஸி மாகாணத்தில் கனமழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள யூனான் மாகாணத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. பள்ளத்தாக்கு பகுதியில் நகரம் உள்ளதால்
பெரும் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பேரிடர்கள் ஏற்படும். இதனால் நகரில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். இதேபோல் வடமேற்கு பகுதியில் சாங்சி மாகாணத்தில் ஷென்பா நகரில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் அபாயகரத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஷென்பா நகரில் பெரும்பாலான சாலைகள், வீடுகள் கனமழையால் சேதமடைந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த விவகாரத்திலும் தமிழ்நாடுடன் சண்டையிட தங்களுக்கு விருப்பமில்லை. தமிழ்நாடு எங்களது சகோதர மாநிலம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் மாறுபட்ட கருத்து. செந்தில் பாலாஜியை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியும், நீதிமன்ற காவல் சட்டவிரோதமில்லை என மற்றொரு நீதிபதியும் தீர்ப்பு. இந்தி தேசிய மொழியா? ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கும் வேலை. ஒன்றிய பாஜக அரசுக்கு வைகோ எச்சரிக்கை. சென்னையில் நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை தொடக்கம். முதற்கட்டமாக சென்னையில் 82 ரேஷன் கடைகளில் விற்பனை. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளை கண்டிக்க தயங்கக்கூடாது. பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுக்க வேண்டும் என ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.